வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நல்ல ஒரு இஞ்சி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்னலாம் வறுத்துக்க வேண்டியதுன்னு முதல்ல பார்த்துடலாம் நாம. தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அப்புறம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா ஒரு 1.5 இன்ச்சுக்கு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ பெருங்காயம் எப்பயும் போல பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ், ஒரு 3 பீஸ் போடுறேன். அப்புறம் மிளகு, தனியா, வரமிளகா. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா அது கசப்பு தன்மை வந்துடும். அதனால அந்த சூட்டில் லைட்டாக பிரட்டி எடுத்தால் போதும். ஜஸ்ட் அப்படி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சூட்டில் லைட்டாக பிரட்டினா போதும், அவ்வளோதான். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த சாமான் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். கட்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. நான் தாளிப்பு வடகம் தாளிக்கிறேன். தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலையை தாளிச்சா போதும். ஸோ இதுக்கப்புறம் பூண்டு, நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்குறேன் நான். வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை. வறுத்தது நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது. அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்ல புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு, புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்கிறது தான், அந்த புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். அது தவிர டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்ல மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு இஞ்சி குழம்பு. அதே மாதிரி நமக்கு பசி இல்லாமல் இருந்தது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இந்த ஒரு இஞ்சி குழம்பை பண்ணிட்டு சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா பசிக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமா, மந்தமா இருந்து பசிக்கல அப்படின்னீங்கன்னா ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்பவே நல்லது. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், நல்ல சுடசாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இதையும் போட்டு பிசைஞ்சுண்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் போட்ட கறியோ இல்லை காரக்கறி இல்லை அப்பளம் வடை ஏதாவது ஒன்று தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய இஞ்சி குழம்பு ரெடி. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இஞ்சி குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.